வெல்கம் பேக் டு கிராமர் கேலரி சேனல். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை உங்களுக்கு கிராமர் வீடியோ. பிகாஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ மித்த சப்ஜெக்ட் எல்லாமே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் நான் போடல. ஸோ இன்னி உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கான டேஸ் ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ இனி நெக்ஸ்ட் மந்த் வரும்போது மோஸ்ட்லி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராக்டிக்கல் பிஸி ஆகிடுவீங்க. ஸோ இந்த டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கிலீஷ் வீடியோஸ் நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோவையும் பாருங்கள். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாமுக்கு இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் திருப்பி உட்காந்து உங்கள் கைடு எடுத்து ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் தனியாக அதுக்காக செலவழிக்க தேவையில்லை. 1 or 2 டைம்ஸ் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் மோஸ்ட்லி நிறையா கிராமர் பார்ட் போட்டேன். ஸோ இனி அப்கமிங் டேஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 1 marks எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ கொஷின் ஆன்சர்ஸோட கீவேர்ட்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ டெய்லியும் நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸ். ஸோ இந்த கண்டிஷனல் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஒன்று இஃப் கிளாஸ், இன்னொன்று இன்வர்ஷன் மெத்தட். ஸோ இந்த இன்வர்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த இஃப் கிளாஸில் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்வர்ஷன் மெத்தடுக்குள்ளே போனோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 மெத்தடு தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 2 மெத்தடு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இந்த கண்டிஷனல் கிளாஸ். ஓகேங்களா? சரி, நம்மளுக்கு இதில் எப்படி கொடுப்பாங்க, இஃப் கிளாஸ்னுடைய சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 சென்டென்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த 2 சென்டென்ஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் கண்டிஷனல் கிளாஸ் இஃப் கிளாஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ ஆன்சர் எழுதும்போது இஃப் அப்படிங்கிறது மஸ்ட். ஓகேங்களா? இஃப் அப்படின்னாவே என்ன, சப்போஸ் இப்படி இருந்தால், இந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்திருந்தால் மேபி நான் அப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி வர்றது தான் என்ன அப்படின்னா இஃப் கிளாஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது 2 சென்டென்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? இந்த 2 சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா? ஃபஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட் எப்படி இருக்கும், வேர்போட எஸ் இருக்கும், இஎஸ் இருக்கும், ஐஎஸ் இருக்கும். செகண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா ஃப்யூச்சரில் இருக்கும். அது எப்படி, ஃப்யூச்சர்னாவே நம்மளுக்கு என்ன, வில் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இப்போது இட் ரெயின்ஸ் ஐ கெட் வெட். மழை பெஞ்சிச்சா அப்படின்னா ஐ கெட் வெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம இஃப் கிளாஸில் இஃப் யூஸ் பண்ணும்போது இஃப் இட் ரெயின்ஸ், சப்போஸ் மழை பெஞ்சுதுன்னா ஐ வில் கெட் வெட். அதாவது மழை பெஞ்சதுன்னா இனிமேல் நடந்தால் அப்படிங்கும்போது நான் இப்படி ஆயிடுவேன் அப்படிங்கும்போது ஃப்யூச்சர் இல்லைங்களா? ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா நான் நனைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ரெயின்ஸ் அப்படிங்கிற எஸ் கூட என்ன சேர்த்திருக்காங்க, எஸ் சேர்த்திருக்காங்க. இது ப்ரெசண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஸ் எஸ் இருக்குங்களா, வேர்போட எஸ் வந்திருக்கு. அப்போ இது ப்ரெசென்ட். ஸோ இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் சென்டென்ஸ் என்ன வரணும், வில் வரணும், ஃப்யூச்சர். அடுத்த மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினேஷன். இந்த இமேஜினேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டென்ஸ். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஃப் கிளாஸ் அப்படின்னாவே 2 சென்டென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா இமேஜினேஷன். என்ன இமேஜினேஷன் அப்படின்னா, நான் இப்படி இருந்தேன்னா மேபி நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி வர்றத இமேஜினேஷன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சரி நான் பேசாமல் இந்த ஒரு பேர்டை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நான் பேர்டாக இருந்திருந்தேன்னா மேபி நான் நெஸ்ட்டில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்மளோட இமேஜினேஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இமேஜினேஷன் மெத்தட் 2 என்னென்னா இமேஜினேஷன். ஏன் இந்த இமேஜினேஷன் இங்கே கொண்டு வந்த மெத்தட் 2ல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஒன்று பார்த்துட்டோம். இதில் பாஸ்ட் டென் அப்படிங்கிறது ஒன்று பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் இதே மாதிரி வேர்ப் சென்டென்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது இங்கே வேர்போட எஸ் இஎஸ் சேர்த்தணும். ஆஸ் யூஷுவல் வேர்ப் பாஸ்ட்டாக இருக்கும்போது வேர்போட இடி சேர்த்திருப்போம், இர்ரெகுலர் வேர்பாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட் ஃப்யூச்சர், அதாவது வில் அப்படிங்கிறது வுட்டாக இருந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் நாட் அ பேர்ட், ஐ கேனாட் லிவ் இன் நெஸ்ட். இங்கே சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லியாச்சு. என்னென்னா, நான் பேர்டாக இல்லை, நான் நெஸ்ட்டில் வாழலை அப்படின்னு சொல்லியாச்சு. ஐ கேனாட் லிவ் இன் நெஸ்ட், என்னால் நெஸ்ட்டில் இருக்க முடியாது ஏன்னா நான் பேர்டு இல்லை அப்படிங்கிற கொஷின். நம்ம இஃப் அப்படின்னாவே என்ன சொன்னோம், சப்போஸ், மேபி அப்படிங்கிற அர்த்தம் இல்லைங்களா? அப்போ இது இஃப் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதும்போது ஐ எம் நாட் அப்படின்னு வரும்போது, சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆம் நாட் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம்.
இந்த இடத்துக்கு மேம் நீங்கள் உட்டு தானே சொன்னீங்க, ஏன் இந்த இடத்துல குட் யூஸ் பண்ணீங்க? இங்கே கெனாட் அப்படின்னு வந்ததுனால குட் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த இடத்துல உட்டு தான் வரும். ஓகேங்களா? சரி, இஃப் ஐ வேர் அ பேர்ட், நான் பேர்டாக இருந்திருந்தேன்னா நெஸ்ட்டில் நான் இருந்திருப்பேன். ஸோ வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், குட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் ஃபியூச்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 2 சென்டென்ஸை பைகாட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு மினிட்ஸ், அதாவது 2 வீடியோ குட்டி குட்டியாக உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து ஒரு கண்டென்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம்னாலும் 5 நிமிஷம் வந்து கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டைமை ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை நான் நடத்துகிறேன். ஸோ இன்னும் நிறைய சென்டென்சஸ் அது பின்னாடி, அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, உங்களுக்கு எக்ஸாம் நெருங்க ஐ வில் ட்ரை டு கிவ், நிறைய சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? அது வரைக்கும் இப்போ இருக்க கிளாஸஸ் பாருங்கள். இன் பிட்வீனில் உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் கொடுப்பேன். ஸோ ஒன் மார்க்ஸையும் நல்லா பைகாட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதி வச்சு படித்தாலும் சரி, இல்லை 1 or 2 டைம்ஸ் நீங்கள் அந்த வீடியோஸை திருப்பி பார்த்தீங்கன்னா போதும். தட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல், அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்தாச்சு இதுதானே அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்னோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் இப்போ தான் பார்க்குறேன், உங்களுடைய கிளாஸை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து கிராமர் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் வந்து 11, 10, 11, 12க்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பேராகிராஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.